ஹலோ गाइस எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரசாந்த் டைரிஸ். நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து பைக் வாங்கி ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சு ஃபஸ்ட் சர்வீஸ்லேயே நமக்கு வந்து சைல்ட் லூப்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து 300 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டியாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த 200 கிலோமீட்டர்ஸே செயின் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட் ஆயிடுச்சு, சென்னை டிராஃபிக்லேயும் அந்த ரெயின்லேயும் ஓட்டினதுனால. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செயின் லூப்க்கான எசென்சியல்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து OMR சர்வீஸ் சென்டரில் வாங்கிட்டு வந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அசசரிஸும் இருக்கும், நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செயின் லூபு ஒன்று இருக்கும் அந்த பாக்ஸ்க்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளீன்சர், அப்புறம் இன்னொரு கிளீன்சர் வந்து இருக்கும். அதாவது செயின் ஸ்ப்ரே. இது ரெண்டு செயின் ஸ்ப்ரே, செயின் கிளீனர். இது வந்து லூபு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளீனர் போதும், ஒரு லூப் போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வச்சு நம்ம செயின் லூப் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதுக்கான ஒரு ப்ரஷ்ஷும் வாங்கிட்டு வந்திருக்கோம். நான் செயின் வந்து எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குங்கிறத வீடியோவில் காமிக்கிறேன். நம்ம வந்து செயினை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலைன்னா சீக்கிரமாக செயின் ஸ்ப்ராக்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா மாற்ற வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடும். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல் டு சென்னை விளாக் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ போட்டிருக்கோம், வண்டி மெயின்டெனன்ஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வண்டி வாங்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணுங்கிறது வீடியோ போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வந்து நம்ம செயின் லூப் பண்ணுறதுக்கான வீடியோவை பார்த்துடலாம். செயினை வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம். அந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வர போகுதுன்ட்டு பாருங்கள். பாருங்கள் இவ்வளோ டஸ்ட்டு வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸ் முடிஞ்சு 2 வீக்ஸ் தான் ஓட்டியிருக்கோம். 300 கிலோமீட்டர் தான். யூஸ்வலாக வந்து 500 கிலோமீட்டருக்கு ஒருத்தர் லூப் பண்ண சொல்லுவாங்க. இப்போ 300 கிலோமீட்டர் இவ்வளோ டஸ்ட் ஆகும்போது பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து குறையும். ஸோ இப்போ நம்ம லூப் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம செயினை வந்து க்ளீன் பண்ணலாம். மேலே ஒரு குட்டியாக ஒரு பைப் வச்சுருப்பாங்க, அதை எடுத்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி இப்போ அந்த ஹோலில் வந்து விட்டுறணும். ஏன்னா ஸ்ப்ரே பண்ணும்போது ஃபோக்கஸ்டாக வந்து போகணுங்கிறதுக்காக இப்போ லூப் பண்ணலாம். சுற்றி விட்டு டயரை சுற்றி விடு, வேகமாக சுற்றி விடு, வேகமாக சுற்றி. டீசல் தான் இது. செயின் ஸ்ப்ரேனா ஒன்றும் இல்லை, டீசல் தான் இருக்கும் அதுக்குள்ளே. நம்ம சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டும் போது என்ன விடுவோம் நம்ம எண்ணெய்க்கு, சைக்கிளுக்கு ஆயிலு டீசல் தான் விட்டு க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் இது. இப்போது இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்ப்ரே ஆகிருக்கு. ஓகே, ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இப்போ ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வருது. ஓகே, இப்போ வந்து நம்ம திரும்ப க்ளீன் பண்ணுவோம். இதை வந்து திரும்ப வச்சிடலாம். வச்சாச்சு. திரும்ப வச்சு திரும்ப க்ளீன் பண்ணும்போது டஸ்ட்டெல்லாம் அப்படியே வந்துடும். நம்ம ஸ்டெபிலிட்டி செக் பண்ணிக்க. இதுக்கு தான் வந்து கையை வச்சு நீங்கள் இது இப்போ எந்த வேலையும் பண்ணக்கூடாது, வண்டி ஓட விட்டு நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த ப்ரஷ்ஷே உள்ளே மாட்டிக்கிச்சு. நிறைய பேர் வந்து ஒன்று சார் நிறைய பேரோட கட்டவரில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே மாட்டி நிறைய கமெண்ட்ஸில் நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் கை வச்சு பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஆனால் அது மெட்டல் ஹெவியான மெட்டலாக இருக்குது. சுற்றி ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து செயினை வந்து க்ளீன் பண்ணியாச்சு.
இப்போ வந்து ஒரு ட்ரையான காட்டன் வச்சு இந்த செயினை தொடச்சிடலாம். இப்போ நம்ம செயின் கிளீனர் அடிச்சிட்டோம். செயின் கிளீனர் அடித்ததுக்கப்புறமா இந்த பழைய காட்டன் வச்சு, பழைய காட்டன்னா கேமராமேனோட பழைய டிஷர்ட் தான் அது, நல்லா சாஃப்ட் கிளாத் வச்சு கொஞ்சம் கேர்ஃபுல். ஏன்னா செயின் பின்னாடி செயின் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து கொஞ்சம் கையை தள்ளியே வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்குள்ளே கை போச்சுன்னா அவ்வளோதான், நீங்கள் உங்கள் விரல மறந்துட வேண்டியதான். நல்லா ஃபுல்லாக செயினை சுற்றி பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு ரவுண்ட் விட்டு தேய்ச்சிங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும். சுற்று ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் நிறையா கமெண்ட் பார்த்துருக்கேன், ஃபிங்கர் கட் ஆயிடுச்சுன்னு. நீங்கள் கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க கையை. முன்னாடி ரொம்ப ஃப்ரண்டில் எடுத்துகிட்டு வந்தாலும் ஓகே தான், பின்னாடி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. இன்னும் கொஞ்சம் ஓகே கைஸ். இப்போ செயின் பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இப்போ அந்த ஹீரோ ஹோண்டாவை இருக்காங்க, அந்த ஹீரோ ஹோண்டாவில் இருக்க அந்த செயின் கவர் இந்த வண்டியில் இருந்தால் நம்ம லூப் பண்ணவே தேவையில்லை. இந்த வண்டின்னு இல்லை, செயின் கவர்னு பொதுவாகவே ஒரு பைக்கில் இருந்தால் நம்ம லூப்லாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா எந்த டஸ்ட்டும் உள்ளே போகாது. இவ்வளோ டஸ்ட் உள்ளே போகிறதுனால தான் நம்ம செயின் லூப் பண்ணுறோம். ஏன்னா ஹையர் சிசி பைக்ஸில் எப்போவுமே செயின் கவர் வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு 1000 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் ஓட்டும் போது செயின் லூஸ் ஆகும். அப்போ வந்து அது சரன்னு செயின் கீழே உரசும் போது தேவையில்லாத நாய்ஸ்லாம் வருங்கிறதுனால எந்த ஒரு ஹையர் சிசி பைக்லையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், செயின் கவரே இருக்காது. அதனால தான் நம்ம இதெல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. பைக்குன்னு வாங்கிட்டால் அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து நம்ம லூப் பண்ணிடலாம். சார் இப்போ இங்கேயே வெளியே வச்சுருக்கோம் செயின் லூப்ரிகன்ட். திரும்ப அதே மாதிரி பைப் எடுத்து மூடியை கலட்டி பைப்பை சொருவி அடிக்க போகிறோம். செயின் கிளீனர் வந்து பண்ணோம் இல்லையா, அதை நம்ம ஃபுல்லாகவே 2 பக்கம் அடித்தோம். லூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே அடிக்கணும்னா இந்த 2 ஜாயிண்டில் தான் அடிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உட்காரும் அங்கே. ஏன்னா இங்கே லூப்புங்கிறது இதுக்கு தான் வேணும். வேகமாக சுற்று. இந்த லூப் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஜெல் டைப் மாதிரி இருக்கும். ஸோ மற்ற லூப் எல்லாம் ரிசர்ச் பண்ண வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற லூப் எல்லாமே கொஞ்சம் ஆயில் டைப்பு. இந்த மாதிரி ஜெல்லாக, ஏன்னா அடித்ததே கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கொஞ்சம் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்லேயே அதெல்லாம் போயிடும். இந்த ஜெல் டைப்புங்கிறதுனால எக்ஸ்ட்ரா வெளியிலையும் எங்கேயும் வேஸ்ட் ஆகாது. செயினை வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்குங்கிறதுனால இந்த ஜெல் டைப்புங்கிறது இந்த ராயல் என்ஃபீல்டோட ஒரு ப்ளஸ்ஸு. நீங்கள் ராயல் என்ஃபீல்டு பைக் மட்டும் இல்லை, நார்மலாகவே செயின் லூப்னா நீங்கள் ராயல் என்ஃபீல்டோட பிராண்டை நீங்கள் லூப்ரிகன்ட் யூஸ் பண்ணலாம். க்ளீனர் கூட நீங்கள் வேறு ஏதாவது பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த லூப் வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல லைஃப் வரும். அதுவும் இல்லாமல் ராயல் என்ஃபீல்டோட வந்து கொஞ்சம் சீப்பாகவும் இருக்குது. 200 தான் செயின் க்ளீனர், 200, லூப்ரிகன்ட் வந்து 200. செயினில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பு. அது வந்து பார்த்திங்கன்னா ஓரிங்கு, நான் ஓரிங் 2 டைப் இருக்குது. அவ்வளோதான் கைஸ், ஃபுல்லாக நம்ம லூப் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டோ இல்லைனா ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறமாவோ திரும்ப இன்னொரு தடவை லூப் பண்ணால் போதும். இப்போ செயினை பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது, லூப் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்படி இருக்கப்போ கொஞ்சம் செயின் ஃப்ரீயாக சுற்றும், கொஞ்சம் வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா மேலே மட்டும் தான் செயின் கவர் கொடுத்துருக்காங்க, கீழே கொடுக்கல. நான் சொல்லியிருப்பேன் இல்லையா. ஓகே கைஸ், இந்த ப்ரெஷ் பாருங்கள்,
லூப் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ டஸ்ட்டு வந்து செயினில் இருந்திருக்கு. ஜஸ்ட்டு தேய்ச்சதுலேயே இவ்வளோ வந்துச்சு. கை வச்சோன்னா இன்னும் நிறையா வந்திருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிட்டு அது வரைக்கும் எல்லாத்துக்கும் பை. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ராயல் என்ஃபீல்டு வரனா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பைக்கை பற்றின அப்டேட் போட்டுக்கிட்டே இருப்போம். எல்லாத்துக்கும் பை. மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கேமராமேன் களப்பணி ஆட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே பாருங்கள், ஆனால் அந்த ஸ்போக்கில் இருக்க அந்த கம்பியெல்லாம் தொடச்சதுக்கப்புறம் தான் அது ஸ்டீல் கலர்லேயே தெரியுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருந்துச்சு. பார்த்துருப்பீங்க. சென்னையில் அவ்வளோ டஸ்ட்டு ரோட்டில் ஓட்டும் போது. வாட்டர் வாஷ் விட்டு 1 வீக் தான் ஆகுது. மழை வேறு பெஞ்சுது லாஸ்ட் வீக் ஃபுல்லாக. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டைம் ஓடோமீட்டர் 982 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நம்ம வண்டி வந்து வாங்கி இதை ட்ரிப் 1ல் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, நம்ம வண்டி டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் 1 கிலோமீட்டர்ஸ் அந்த 13 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆர்டிஓ போயிட்டு வந்தது. நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்னென்னலாம் செக் பண்ணணும் வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓடோமீட்டரில் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்திருப்பேன். அதுதான் இப்போ ட்ரிப் 2ல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேங்க் ஃபுல் பண்ணதுக்கப்புறம் 146 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அது நான் மைலேஜ்க்காக நான் ட்ரிப் 2 0 பண்ணி வச்சுருக்கேன். இது இன்னும் 4 பாயிண்ட் குறைஞ்சி ட்ரிப் அப் காமிக்கும் போது எவ்வளோ ஓடி இருக்கோ அதான் மைலேஜ். அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுதான் இருக்குது ஓடோமீட்டரில், பெருசாக எதுவும் இல்லை. இந்த ராயல் என்ஃபீல்டு லோகோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோகோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நேவிகேஷன் இருக்கும். நம்ம நேவிகேஷன் எக்ஸ்ட்ரா 5000 ஒரு அசசரிஸில் நம்ம அது வாங்கலை. ஜஸ்ட்டு வந்து மேப்லாம் காட்டாது, ஏரோ மார்க் தான் காட்டும். அதுக்கு நம்ம மொபைல்லே நேவிகேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் காய்ஸ், எப்படி இந்த வண்டியை எப்படி தொடச்சி நீட் ஆக்கிட்டோன்ட்டு. சண்டே மெயின்டெனன்ஸ்னு ஒரு விளாக் போடலாம் போல இருக்குது. ஃபுல்லாக கேமராமேனும் நானும் சேர்ந்து வண்டி ஃபுல்லாக தொடச்சிட்டோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ மை மாதிரி பிடிச்சிட்டு போக மாட்டேங்குது. அது வாட்டர் சர்வீஸில் ஃபோம் விட்டு பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் போயிடும். இல்லைனா கொஞ்சம் துணியோட கிளாத்தோட நெகை வச்சு சொரணுன்னா போகுது கொஞ்சம். ஆனால் டேமேஜ்லாம் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா மேட் ஃபினிஷு அதுதான் ரொம்ப முக்கியம். மேட் ஃபினிஷில் வந்து பார்த்திங்கன்னா லுக்கு தான் ரொம்ப முக்கியம். எங்கேயுமே ஸ்க்ராட்செல்லாம் ஆகாமல் பார்த்துக்குங்க. இந்த பெயிண்ட்டை கலர் வந்து மெயின்டைன் பண்ணணும். நான் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு வந்து பிபிஎஃப் கோட்டிங் போட்டுறான்னு பார்க்குறேன். அந்த வீடியோவும் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். ஆனால் வண்டி ஃபுல்லாக இப்போ வந்து தொடச்சாச்சு. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மண்ணாக இருந்துச்சு. இதுக்குள்ளே துணியை விட்டு சுற்றி தொடச்சாச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா காஞ்சி போச்சு மண். அது தொடச்சோன்னா அது இப்போ தான் லூப் பண்ணியிருக்கோம். அது செயின்குள்ளே விழுந்துரும்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டாச்சு. லைட்டாக மட்டும் மேலே மட்டும் தொடச்சாச்சு. ஃபுல்லாக டயர் எல்லாம் தொடச்சிட்டோம். அவ்வளோதான் கைஸ். ஐயோ பாருங்கள், தொடச்சதில் ஜஸ்ட்டு அந்த துணியை மட்டும் தான் பிடிச்சிருந்தேன். அவ்வளோ டஸ்ட்டு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1.5 வீக் தான் ஆகுது வாட்டர் வாஷ் பண்ணி. ஸோ நம்ம வண்டியை வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும். இல்லைனா இவ்வளோ டஸ்ட்டு நம்ம வண்டியில் இருக்கும். இவ்வளோ டஸ்ட்டு இல்லை, இது வந்து துணியில் கை வச்சது. வண்டியில் டேரெக்டாக கை வச்சதுனால நிறைய டஸ்ட்டாக இருக்கும். அதாங்க நம்ம வந்து சிட்டி டிராஃபிக்னு ஓட்டும்போது, இதுவே வில்லேஜு எம்டி ரோடுங்கிறப்போ அந்த புழுதி மணல் தான் அடிக்கும். அது வந்து சும்மா துணி போட்டு தொடச்சாலே போதும். சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிராஃபிக்லேயும் நிறைய வண்டி போகிறதுனால எல்லாமே ஏர் பொல்யூஷன் ஆகிருக்கும் இல்லையா. அந்த இது நம்ம டஸ்ட்டு ஃபேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வண்டி நிப்பாட்டிட்டு தேய்ச்சிங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டு வரும். வண்டினா சொல்லவே வேணாம். ஏன்னா ரோட்டில் அடி போட்டின்ட்டு எல்லாம் மண்ணு சேருன்னு போகிறோம். ஸோ நம்ம வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆகணும். முடிஞ்ச வரைக்கும் வாட்டர் சர்வீஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. பைக்கிங் வந்து பார்க்கும் பண்ணியாச்சு.